இப்போ நாங்கள் நிற்கிறது தான் நான் பிறந்து வளர்ந்த வீடு. இங்கே வந்து அப்பா வந்து ஊர்பட்ட மரங்கள் வச்சுக்கிறார். என்னென்ன மரம் உண்டு எனக்கு தெரியலை. அந்த மரங்களை நான் இப்போ ஒன்றொண்டா பார்க்க போகிறேன். என்னென்ன மரம் உண்டு முதல்ல போய் பார்ப்போம். ஹலோ, இதான் எங்களோட வீடு. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்தா சும்மா மரம் மாதிரி, ஆனால் கிணக்க மரங்கள் எல்லாம் இருக்கு. என்ன மரம் பேபி இது? இது என்னது? இது குரோட்டுனா? இது குரோட்டு. இது ஸ்னேக் மரமா? பாம்பு மாதிரி தான் கிடாக்குன்னு. இது இது என்ன மரம்? இது சுந்தர வேம்பு. சுந்தர வேம்பா? இது இது கள்ளி மரம். இது கள்ளி. இது லக்கியா? இது என்னது? இதெல்லாம் என்ன? இது பூ வந்து சனீஸ்வரன் பூ. சனீஸ்வரன் பூ. இது இது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் எப்படி இருக்கு? என்னண்டு? ஓ, இந்த பழத்தின் வாசம் தான் அடிக்குது. என்ன? ஓ, கசக்கி போட்டு மணந்து வேற பழத்தின் வாசமே அடிக்குது. நல்ல வாசமாக இருக்கு. இந்த கருவேப்பிலை மரம் நிற்குது. இது 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 என்னது? வாழை. இங்கே சந்தன மரம். இதுல ஒன்று நிற்குது. என்ன? இது கோப்பி மரமா? கோஃபி. அது கொஞ்சம் குளிரான இது. இது என்னது? இது சீத்தா. அப்போ இதான் சந்தன மரமா? வளர்ந்தா சந்தன கட்டை விட்டலாம். இதான் இந்த சந்தன மரமாவா? குட்டி குட்டி மரம் உண்டு. இது இது கருவாவே மணக்கு மேல கருவா. அது கொஞ்சம் இல்லை கருவா மணக்கு தான். இது என்ன? இது ரம்பையோ காண்டுறான். என்னடா இது? இல்லை இல்லை இது 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 பவளமல்லியா? இங்கே இதில் இருக்கிறதெல்லாம் கமு. பக்கத்தில் இங்கே விளாட்டு மாமரம். இந்த மாமரம் இது நிஜாம் பாக்கு. வித்தியாசமான பாக்கு. இது இந்த 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 பாக்கு மரத்தை விட இந்த பாக்கு மரத்தை இது கொஞ்சம் வித்தியாசம். தேசி மரம் நிற்குது. இதுக்குள்ள போமே இந்த இதில் குரோட்டை. எனக்கு உண்மையில் பிடிச்ச மரம் என்றால் இந்த 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 மரம் தான் எனக்கு பிடிச்ச மரம் உண்டு. நல்ல நல்ல வடிவாக இருக்கும். பிங்க்லு. இதா கிருஷ்ண துளசியா? மணந்து வாப்பு. ஒரு வித்தியாசமான ஒரு துளசி வாசம் தான் அடிக்குது இதில். இது கோழிக்கொண்டை. இது இதுவெல்லாம் இருக்கிறது எல்லாம் என்ன? எல்லாம் குரோட்டன் வாயில். என்ன இது? இது என்ன? இது அரளியா? இது எப்படி இருக்கு? இது ரியல் மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து செயற்கை, ஆர்டிஃபிஷியல். இது இது கள்ளியா? வித்தியாசமான மரம் தானே. இது என்ன? இது என்ன? ஐந்தூரியம். இது ஒரு இது மாதிரி வாழை. ஓ, இது குரோட்டன். இது ஃபேஷன் ஃப்ரூட். என்ன? இந்த நெல்லி. நெல்லி முந்தைய ஒரு பெருசு இல்லை. என்னண்டாதீங்க. இந்த இதில் இது ஃபேஷன் ஃப்ரூட். அதில் வெத்திலை மரம் நிற்க இருக்க. போய் பார்ப்போம்.
இது என்ன வேம்பா? இந்த வெத்திலை இருக்கு, வெத்திலை மரம். வெத்திலை அப்படி கொடி படருக்காக இப்படி விட்டுருவோம். வெத்திலை என்ன கொடியை படரட்டு. இது ஒரு ஃப்ரூட். இது வந்து செவ்வரத்து. இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து அப்படியே பந்தல் மாதிரி போட்டிருக்கு. இந்த பந்தலோட அப்படியே ஃபேஷன் ஃப்ரூட். இந்த செவ்வளேனி தென்னை, அது செவ்வளேனி தென்னை. அப்படி பார்த்தா இங்கே பலாமரம். அப்படி பார்த்தீங்கன்னா பலாமரத்தில் பிலாப்பழம் சண்டி இருக்கு, ஒன்று அதுக்கு பின்னால் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதில்லை. இது அங்கே மோட்டார் தொட்டி அதில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான வாழை மரமோ? இது ஒரு வித்தியாசமான வாழையில குரங்கு வாழ். இந்த இதான் குரங்கு வாழாக்கும். ஒரு இஞ்சால வாக்கில்ல, இஞ்சால வாசிட்டு வரும். இது என்ன? இது ஓ இல்லை, இது 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 இந்த கொஞ்சம் சும்மா இந்த இது பிலாப்பழம் ரெண்டு இருக்குது. பார்ப்போம் இருக்கு அப்படி இருக்குன்னு. அந்த பிலாப்பழம் கிட்ட போய் பார்ப்போம். ரெண்டு எத்தனை மொத்தமாக இருக்குது மரத்தில்? ரெண்டு பிலாப்பழமா இருக்குது. இந்த ஒரு மரத்துக்கு இந்த 2 பிலாப்பழம் தான். அதுவும் கை கட்டின தூரத்துலாம் பழுத்துருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிலாப்பழம் வந்து இவ்வளோ பெரிய பிலா மரத்தில் கை கட்டின தூரத்தில் பிலாப்பழம். பின்னுக்கும் போய் பார்க்கலாம், பின்னுக்கும் போய் பார்ப்போமே இருக்கா. இதான் இந்த இன்சுலின் பிளான் அன்றைக்கி சொன்னீங்களா? இதான் அந்த இன்சுலின் பிளான் டயபெட்டிக்காக இருக்கு. இந்த பிளானுக்கு பேர் இன்சுலினா. இது வந்தால் இது இந்த இலையை சாப்பிட்டாலும் டயபெட்டிக்ஸ்காரருக்கு சுகர் லெவல் குறையுமாம். இந்த மாதுளை மரம், இந்த மாதுளை மரம். இந்த நாய் 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 நைட்டு என்ன கடிக்கிறது வருது இந்த நாய். இதில் எல்லாம் புறாகள் அடிக்குது மழை நேரத்தில். புறாகள் வேண்டியிருக்கா. இதில் கொய்யா மரம் நிற்குது. கொய்யா தென்னை மரம். கொய்யா மரத்தில் கொய்யா காய் அந்த ஒன்று கூட இருக்குது சார். இப்போ பிஞ்சா தான் கிடக்கு, இன்னும் முத்தே இல்லை கொய்யாப்பழம். இந்த பொச்செல்லாம் வணக்கி இருக்கு. எங்க? ஓ தூத்துக்குடியா? இதுதான் தூது வளையில், மருத்துவ குணங்குள்ள தூது வளையில். இது என்ன? நாவல். நாவல். இது நாவல் பழம். ஓ இது என்ன? இது தவசி முருங்கைன்னு சொல்லி நல்லா வந்து சாப்பிட்றது. இதா தவசி முருங்கை? மணந்து பார்ப்போம். நோமலியில் மாதிரி தாங்க. இந்த மாமரம் ஒன்று நிற்குது. இது என்ன நார்மல் மாமரமா இல்லாடி வித்தியாசமா? கருத்த குழம்பு பழம். இது ஜம்பு என்ன? இதில் நிற்கிறது இது ஜம்பு மரம். நாவல் மரம் தான் நாங்கள் பக்கத்தில் நிற்குதாங்க. இதுக்குள்ள பாம்பு நிற்குது. இந்த இது வந்து நாவல் பழ மரம். இது பெரிய நாவல் பழ மரம். இதெல்லாம் நாவல் பழம். இதில் இன்னொன்று நிற்கிது, 2வது நிற்குது. என்ன இல்லை இல்லை நாவல் பழம். என்ன வாழைக்குள்ளையோட வெட்டி கிடாக்கு. அதில் எல்லாம் கிணக்க வாழைக்குள்ளையெல்லாம் வருது. அதில் இங்கால வரையில் ஆனால் இது ஃபுல்லாக இது வாழை மரம் தான். இங்காண்டு வெட்டி கிடாக்கு. அவ்வளோதான். ஓகே, அங்கால போவோம். என்ன தேசிக்காய்? பாக்கு பச்சை பாக்கு விழுந்து. இதில் ஒரு வாழைக்குள்ள இடாக்கு. இது தேசி. இது தேசி என்ன? இந்த தேசியே தோடையாது. தோடு கனாலமாக வர்ற மாதிரி 2 ஒன்று இருந்தது. என்ன அது? அப்படியே நிற்குது. என்ன கனாலமாக நின்று. இது துளசி மாடம். துளசி மாடம் மேலே நான் பட்டு விட்டுதாக்கு மேரவன். அது இது முள்ளுக்குள்ள நல்ல மண்ணை போட்டு இதை வச்சா தான் படாமல் இருக்குது. துளசி மாடம் எங்களோட அப்பா தான் செஞ்சது. வெளியில் அப்பாண்ட ஆர்ட்ஸுகள் இருக்கு, தானே பெயிண்ட் அடித்து பின்ன முன்னுக்கெல்லாம் நட்டுருக்குறேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னால் வந்து அப்படி தான் இருக்கு. ஏன் இந்த பெயிண்ட் எல்லாம் உருவுது போல? அது
இங்கே இதில் எல்லாம் அப்பா நல்லா கீறி வச்சுக்கிறார். எது இது நான் எடிட் பண்ணி சும்மா போடுவேன், போட்டால் யாரும் பார்ப்பினேன் வேணும். இந்த இது அவரே தான் எல்லாம் பெயிண்ட் அடித்து இதுதான் நல்ல கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. நல்ல ஒரு நாவலும் பிங்குமான நல்ல ஒரு கலர் உண்டு. இது இதெல்லாம் முன்னுக்கு இருக்கிற மரங்கள். முன்னுக்கு ஓமோ சோடா கொண்டாரா? ஓகே வார நில்லுக்கு வார் வாங்க போய் சோடா குடிப்போம் வாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எங்களோட வீட்டில் இருக்கிற பூக்காண்டுகள் எல்லாம். இவ்வளோ தான் இந்த பூக்காண்டுகள். இவ்வளோ தொழில் நிப்பாடு மழை வர போகிற மாதிரி மழை வர போகுது என்ன அப்படி பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி பின்னால் ஒரே கமுக மரம் தான் நிற்குது. அந்த வீட்டுக்கு குளிர்மை மாதிரி இந்த அப்படியே ஆளை வந்து அப்படியே வருது. இந்த வீடு முன்னுக்கு முகப்பும் அப்படியே கிடக்கு. இந்த ஈரப்பிளாக்கோ அதை மறந்தோடு இந்த வாரம் ஓடு இவ்வளோ விரிசு நல்லா போகுது என்ன மேலே புதுசு புதுசுன்னு வளர்ந்தோண்டு. எங்கே ஒன்றையும் காணையில இது கமு எல்லாம் பாக்கு எல்லாம் காய்ச்சிருக்கு. ஜம்பு ஓகே இவ்வளோ தான் எங்களோட வீட்டு தோட்டம். வீட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் எங்க 5 சொல்லலாம். ஓ வித்தியாசமான இதாக இருக்குன்னு ஏன்னா அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கேன். அது ஒரு வித்தியாசமாக தான் கிடைக்கு. சரி அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் இப்போ நிப்பாட்டுவோம். மழை வரப்போது உள்ளடக்கு டீ ஒன்று குடிக்க போகிறேன். அவ்வளோதான் வீடியோ நிப்பாட்டுவோம்.